இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் குறி பார்த்து விட்ட அம்பு எல்லார மனசுலயும் நல்லதா பாஞ்சிருக்கு. இது போதும் லக்ஷ்மிய மித்ரா கிட்ட இருந்து தூரமாக்கறதுக்கு. நான் காதலிச்சது ஒன்னும் நீரஜ இல்ல, மித்ராவதான். இந்த மித்ரா காதலிக்கிறது மனிஷாவ. நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு காதலிச்சிட்டு இருந்தோம்னு அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அக்கா, நீ வந்ததுல இருந்து ஒரு பருக்கு கூட சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. இப்படி இருந்தா எப்படிக்கா? கொஞ்சமாத சாப்பிடு. உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நடந்ததையே நினைச்சுக்கிட்டு பட்னியாவே இருக்க போறியா? நடந்ததெல்லாம் நினைச்சா கண்ணாடி துண்டு மாதிரி உடைஞ்சு இதயத்துல குத்துற மாதிரி இருக்கு ஜானு. மாமா ஷாப் ஓபனிங் பண்ணும்போது அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததை நான் பார்த்தேன்க்கா. மாமா பக்கத்திலேயே அவ ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா. ஃபேஸ மட்டும் என்னால பார்க்க முடியல. எனக்கு முன்னாடில இருந்தே ஏதோ நடக்குதுன்னு, மாமாவோட வாழ்க்கையில யாரோ இருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அத சொல்றதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னடனா அந்த விஷயத்த கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்கல. அதுக்கேத்த மாதிரி எனக்கு அதை நிரூபிச்சு காட்ட வாய்ப்பும் கிடைக்கல. இப்ப உண்மை வெளியே வந்துருச்சு. மாமாவோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கான்னு நிரூபணம் ஆயிடுச்சு. உண்மை நெருப்பு மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல ஜானு, அதனாலதான் அது மறையாம ஏதோ ஒரு நேரத்துல வெளியில வந்துரும். ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்படி வெளியில வந்த உண்மை சில பேரோட மனச உணர்வுகளை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். அதே மாதிரிதான் இப்ப இந்த உண்மை எனக்கு நல்லது செய்யுமோ கெட்டது செய்யுமோ எனக்கே ஒன்னும் புரியல. லக்ஷ்மி, காஃபி. Thank you. குட் மார்னிங். குட் மார்னிங். As usual. Superb. என்ன சார் ஏதோ சொன்னீங்க? ஆஹா, ஒண்ணும் இல்ல, நீ போ. ஒரு மனசு இன்னொரு மனசோட முழுசா இணையற மாதிரி ஒரு அன்பு இருந்தா, ஒருத்தர் வந்தா இன்னொருத்தருக்கு இந்த பஞ்சபூதங்களே தெரியப்படுத்துமா? என்ன உனக்கு பிடிக்காதா? நீங்க என்னோட பாதிங்க. நீங்க என் கூட இருந்தா இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தோணுது. நான் உங்களை காதலிக்கிறேன் மித்ரா. ஐ லவ் யூ மித்ரா. மனசு முழுக்க அமைதிய நிரப்புற மாற்றம். ஐ அம் வெரி ஹாப்பி நவ். இங்க பாரு மனிஷா, இதுதான் உனக்கு ரைட் டைம். மித்ராவை உன் பக்கம் திருப்பணும்னு நினைச்சாலோ, சீக்கிரம் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலோ, இதுக்கப்புறம் மித்ராவோட வழி மாறக்கூடாது. இன்னொரு பக்கம் அவன் திரும்பக்கூடாது. அந்த லக்ஷ்மி பக்கம் அவன் திரும்பவே கூடாது. Got it? எஸ் ஆண்டி. இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டவ
இப்ப எப்படி அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துருவேன்? மித்ரா என் கைக்குள்ள இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னை தாண்டி திரும்ப அந்த லக்ஷ்மி கிட்ட போகவே முடியாது. தட்ஸ் குட். ஏங்க, பெர்ஃப்யூம் தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்க? ஆமா லக்ஷ்மி. இந்தாங்க. தேங்க்யூ லக்ஷ்மி. நடந்த சம்பவத்தால அவளுக்கு ஏற்பட்ட காயத்தினால லக்ஷ்மி எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பா. லக்ஷ்மிக்கு நானும் என் குடும்பமும் அவ இதயமே சிதறி போற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அவளை எப்படியாவது சந்திக்கணும். அவகிட்ட நான் பேசணும். நான் அவகிட்ட சாரி சொல்லணும். அம்மா லக்ஷ்மி, இந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்குமா? நீ போய் உள்ள ரெஸ்ட் எடு. பரவாயில்ல சித்தி, நான் பண்றேன். அழுது அழுது முகம்லாம் எப்படி வாடி போயிருக்குன்னு பாரு. போமா, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நீ போய் கொஞ்ச நேரம் படுமா. அதுக்கெல்ல சித்தி, நீ பரவாயில்ல. போமா, நான் பண்றேன் சித்தி. வா. சித்தி, நீ போய் கொஞ்ச நேரம் தூங்குமா. அங்கேயே நெல்லு தம்பி. அத்தை, நான் ஒரு வாட்டி லக்ஷ்மி கிட்ட பேசணும். கூப்பிடுறீங்களா? இதுக்கு மேல அவகிட்ட பேசுறதுக்கும் மூட்டை கட்டுறதுக்கும் என்னையா இருக்கு? அது இல்ல அத்தை, நானும் என் குடும்பமும் லக்ஷ்மியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எந்த பொண்ணுக்கும் செய்யக்கூடாத துரோகத்தை நாங்க பண்ணிட்டோம். ஒரே ஒரு வாட்டி லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரே ஒரு சாரி சொல்லணும். சாரி சொல்றேன், பூரி சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு அவ மனசோட இன்னொரு வாட்டி விளையாட நினைக்காதீங்க. ஏற்கனவே அவ நொறுங்கி போய் விடாம அழுதுகிட்டே இருக்கா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னையும் நீ பண்ண துரோகத்தையும் அவ மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இப்ப திரும்ப வந்து அவ உடைஞ்ச மனச நான் ஒட்ட வைக்க போறேன், அவளை சமாதானப்படுத்த போறேன்னு வந்து நின்னு உன் புது நாடகத்தை நடத்தாத தம்பி. தயவு செஞ்சு முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இவன் லக்ஷ்மி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு மட்டும் போயிட்டானா கதை மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடும். இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம தவற விடவே கூடாது. அண்ணா, டேய், எங்கடா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அந்த மித்ராவோட காலை உடைக்கணும். நான் இப்ப லொகேஷனை சென்ட் பண்றேன், உடனே வாங்க. சரிண்ணா.